துவாக்குடியில வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1100 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் அங்க வராது. இங்க எவ்வளவு மோசமா இருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இது மூலியமா சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நெருக்கடியா வாழக்கூடிய இந்த பகுதி, மக்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த பகுதியில இருக்க சுகாதார கேடை விட மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அந்த குப்பை எப்படியும் ஊடுருவாது. நீங்க நிலத்தடி பாதிக்கணும் பாதிக்காது. ஏன்னா பாறை சுத்தி பார்த்தீங்கன்னா பாறை இருக்கு. பாறையை தாண்டி எந்த பாறையை பொத்துக்கிட்டு இந்த குப்பை போய் எந்த நிலத்தடி நீரையும் பாதிக்க போறது இல்லை. அதனால இதுக்கு ஒரே தீர்வு இந்த குப்பையை பூரா அகற்றுவது மட்டும்தான். அப்ப இந்த குப்பை கிடங்குல இருக்க இந்த குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறதுனால 2 தீர்வு ஒண்ணு வரும். அங்க மனித உயிர்களும் கால்நடைகளும் பாதிக்காம இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா இங்கே சுகாதாரக்கேடு இல்லாமையும் இருக்கும், மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா இது வந்து காலம் கடத்த போறதில்ல. மாநகராட்சி கமிஷனர்ட்டையும் பேசிட்டேன், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டையும் இது சம்பந்தமா பேசியிருக்கேன். இதை வந்து டயத்தை கொடுக்காம இமிடியட்டா முடிவெடுத்து இதை வந்து காலம் கடத்தி கொண்டு போகாம இது கண்டிப்பா உடனடி தீர்வு எடுக்கப்படும்.